ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2012 2023 வரைக்குமான ஜென்ரல் தமிழ் கேள்விகளை தொகுத்து ஒவ்வொரு தலைப்பைஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பு, செகண்ட் தலைப்பு. இலக்கியத்தில் நமக்கு செகண்ட் சிலபஸ் தலைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே நமக்கு சப் தலைப்புகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலடியார் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நான்மணிக்கடிகை வரும், பழமொழி 400, அதே மாதிரி முதுமொழி காஞ்சி, இனிவை 40, இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், திருக்கடிகம், இந்த மாதிரி நிறைய சப்தலைப்புகள் வரும். ஸோ அந்த சப்தலைப்புகள் வைஸாகவும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு தலைப்புகளில் இருந்துட்டும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அண்ட் எந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு தலைப்புகள்லையும் சப்தலைப்புலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட முக்கியமான பகுதி பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதன் மூலமா நமக்கு ஒரு தெளிவாக கிளாரிட்டியாக இதுதான் கேட்பாங்க, அல்லது இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை படிச்சுட்டோ இதை பார்க்கலாம், அல்லது நீங்கள் இதை பார்த்துட்டும் நீங்கள் படிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ரைட். 2012 இப்போ வரைக்குமான 39,900 கொஸ்டினை தொகுத்து இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ரைட். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வித் இயரும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு நாலடியார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நாலடியார் ஃபஸ்ட்டு கேள்வி வேளாண் வேதம் எனப்படுவது. எஸ், நாலடியார் தான். நாலடியாருடைய சிறப்பு பேர் தான் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதம் அப்படிங்கிறது இரண்டு இடத்துல தான் மென்ஷன் ஆகும். ஒன்று உத்தர வேதம் அப்படிங்கிறது நமக்கு திருக்குறளை குறிக்கும், வேளாண் வேதம் அப்படிங்கிறது நமக்கு நாலடியாரை குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வேறு மாதிரி கூட எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன பெக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வேளாண்மை செய்கிறவங்களாம் அந்த காலத்தில் 4 அடியில் தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க கொஞ்சம் நிறைய உடல் உழைப்பு போகிறதுனால 4 அடியில் தான் இருப்பாங்க, 4 அடியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 4 அடி 400 என குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். பேர்லேயே நமக்கு வந்துருச்சு 4 அடி 400. ஏன் 4 அடி 400னா 400 வெண்பாக்களால் ஆன நூல் நாலடியார், அதனால் 4 அடி 400. அடுத்து 4 அடி 400 என அழைக்கப்படும் நூல். ஸோ ரிப்பீட்டடான கேள்வி, நாலடியார் தான். அடுத்தது நாலடியார் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாலடியார் நூலினுடைய ஆசிரியர் சமண முனிவர் தான் இதோடைய ஆசிரியர், முனிவர். ஸோ சமண முனிவர், அந்த காலத்து முனிவர்கள்லாம் 4 அடியில் தான் இருந்திருப்பாங்க. அறிவாளிகள் எல்லாமே கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பாங்க இல்லையா? 4 அடியில் தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் இது ஏதாவது ஒன்று தப்பு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பகுப்புகள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், நாலடியாரில் 3 பகுப்புகளாக பிரிச்சிருப்பாங்க, 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 3 பகுப்புகளாக பிரிச்சிருப்பாங்க. ரெண்டாவது நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. நல்லாதனார் திருக்கடிகத்தை தான் ஏற்றிருப்பார். ஸோ இதை எழுதினவர் நமக்கு சமண முனிவர். மேலே இருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா அதே கேள்வி தான், ரிப்பீட்டான கேள்வி தான், ஆனால் அது வேறு மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த ஆப்ஷனை மாற்றி கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் அந்த மேலே இருக்க கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த கேள்வி நம்மளால் அடிக்க முடிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நல்லாதனார் இல்லை, நமக்கு சமண முனிவர் தான். ஸோ இது தான் தவறு. மீதி இருக்கிறது பார்த்தோன்னா நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளது, இது கரெக்டு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்று குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். சரிங்களா? 4ம் 2ம் அப்படிங்கிறதுல 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கும். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னா நமக்கு நாலடியார் தான். மீதி எல்லாமே நமக்கு 14 மேல்கணக்கு நூல்களில் வரும். 8 தொகை 10 பாட்டில் நமக்கு 8 தொகை நூல்களில் நமக்கு வரும். ஸோ 8 தொகையின் 10 பாட்டு நூல்கள், அதாவது 14 மேல்கணக்கு நூல்களில் எது வருது, 14 கீழ்கணக்கில் நூல்களில் எது வருது, அதுலேயும் உங்களுக்கு அறம் சார்ந்த நூல் எது, புறம் சார்ந்த நூல் எது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அடுத்தது, நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. 4 அடி 400 அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான ரிப்பீட் ஆகிற கேள்வி தான். அடுத்தது, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம படிக்காத ஒரு பாயிண்டாக இருக்கலாம். நாலடியார் அப்படிங்கிறது தான். பெருமுத்திரையர்கள் பற்றின குறிப்புகள் எதில் இருக்குது? நாலடியாரில் இருக்குது. பெருமுத்திரை பதிச்சவங்க எல்லாமே அந்த காலத்தில் 4 அடியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அறிவாளிகள் 4 அடியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீனியஸ் சம்மந்தமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நாலடியார் என்னும் நூலினை பாடியவர் சமண முனிவர், ரிப்பீட் ஆகிற கேள்வி. அடுத்து, நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். சரிங்களா? ஸோ ஏன் 4 அடியில் இருக்கிறனால அவர் பதுங்கி தொகுத்தார் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார், பதுங்கி 4 அடியில் இருக்கிறனால பதுங்கி தொகுத்தார் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்கு நாலடியார் தான் குறிக்கிறது. இது ரிப்பீட் ஆகுது. அடுத்தது, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னா நாலடியார் தான்.
இந்த லைன் வந்து நமக்கு நாலடியாருடைய ஒரு லைனை கொடுத்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு லைனை கொடுக்காம அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சிறப்பு வாய்ந்த லைனை கொடுத்து தான் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நூல்லையுமே ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பொருள் வந்து மெயினாக நமக்கு வந்து எந்த பாடலாக இருந்தாலும் அதோடைய பொருள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது அதில் ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த கல்வி அதோடைய அழகை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது நமக்கு நாலடியாரில் வருது அப்படிங்கிற மாதிரி அல்லது ரிப்பீட்டட் ஆகிற ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது இந்த நூலில் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கும், அதோடைய பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து இந்த நூலுக்கு தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது தெரிஞ்சிச்சுனாலே போதும், அது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அதாவது கல்வி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கல்வி கற்றுக்கும் போது ஸ்கூல்லலாம் கல்வி கற்றுக்கும் போது 4 அடி வாங்கி டீச்சர்கிட்ட 4 அடி வாங்கி தான் வந்து கற்றுருப்போம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அடி வாங்கி கற்றுக்கிட்டதுனால தான் நம்ம கல்வி வந்து இன்னும் கரையாமல் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னா நமக்கு 4 அடி 400 தான். திருக்குறள் அதுக்கு அடுத்தபடியான சிறந்த நூல் அப்படிங்கிறது போற்றப்படுறது நமக்கு 4 அடியார் தான். அதோடைய சிறப்பு பேரான 4 அடி 400 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட வந்து நாலடியார் சார்ந்த கேள்விகள் பார்த்தாச்சு. இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நான்மணி கடிகை இது ஓரியன்டாக கேட்டிருக்க கேள்விகள் வந்து பார்க்கலாம். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெற்ற நூல் எது நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கும். துண்டு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் வந்து நமக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிறதான். சரிங்களா? இந்த நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து 4 மணி அப்படிங்கிற மாதிரி வந்து மெயிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 மணியை வச்சு இதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4 மணி கடிகை. சரிங்களா? ஸோ 4 மணி கடிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 மணி அப்படிங்கிறது 4 மணியை கோத்து தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா வந்து கழுத்துக்கு செயின் மாதிரி எல்லாம் போடுவோம். 4 மணி இருந்துச்சுன்னா அதை கோத்து கழுத்துக்கு ஏதாவது ஒரு மாலை மாதிரியோ ஏதாவது செயின் மாதிரியே நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? அது வந்து கழுத்தில் தான் போடுவோம். அதே மாதிரி துண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கழுத்தில் தான் போடுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அப்போ துண்டு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நான்மணி கடிகையை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி இந்த நான்மணி கடிகையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 4 அப்படிங்கிற நம்பரோட தொடர்புடையதாக தான் இருக்கும். இதில் இதோடைய அடிகள் பார்த்திங்கன்னா 104 அடிகள் இருக்கும். 4 அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சம்மந்தப்பட்டே வந்து உங்களுக்கு வந்து வரும். பின்னாடி போக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மனைக்கு விளக்கு வந்து மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை வந்து கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த நூல்னு கேட்கல, டேரெக்டாக ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா நான்மணி கடிகையில் தான் வந்து இருக்கும். நான்மணி கடிகை எழுதினவர் யார் அப்படின்னா வந்துட்டு விளம்பி நாகனார். 4ங்கிறது நான் வச்சுக்க சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த நாகனார் அப்படிங்கிறதுல 4 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. விளம்பி நாகனார் 4. விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் தான் நான்மணி கடிகையை வந்து ஏற்றினார். இந்த லைனில் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு விளக்கம்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மனைக்கு விளக்கம்னா விளக்குன்னு அர்த்தம். ஸோ மனைவிக்கு அதாவது வீட்டுக்கு விளக்கு வந்து நமக்கு வந்து அங்கே வீட்டினுடைய மனைவி பெண் தான் வந்து வீட்டினுடைய விளக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கான குழந்தை. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு விளக்கு என்ன, அந்த மாதிரி ஒவ்வொருக்கான விளக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வர்றது எதில் வருது? நான்மணி கடிகையில் வருது. நான்மணி கடிகையில் எத்தனை எழுதுனது யார்? விளம்பி நாகனார் 4. ஸோ இந்த ஆர்டர் வச்சு நம்ம வந்து எப்படி வேணால் அடிச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான்மணி கடிகையை பாடியவர் யார் அப்படின்னா வந்து விளம்பி நாகனார் தான். ரிப்பீட் ஆகிற அதே பாயிண்ட். அடுத்து ஸோ இதோட நம்ம வந்து நான்மணி கடிகையை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டும் படிக்கலாம். புக்கில் நமக்கு இந்த தலைப்பு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஆனால் இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது எல்லாமே ரிப்பீட்டாக கேட்டிருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு ஸ்டெடியாக நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் படித்ததை வச்சு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இந்த கேள்வியெல்லாம் தெரியுதா, அடிக்க முடியுதா அப்படிங்கிறத ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெறும் இதை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் கரெக்டாக இருந்துருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும்போது ஒரு 20% எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30% வரைக்கும் ரிப்பீட் ஆகலாம். இலக்கணம், இலக்கியம், உரைநடை இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 to 30% வரைக்குமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டாங்க. அதனால் ரிப்பீட் ஆகலாம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு அடிச்சிடலாம். ஸோ அதன் மூலிமா உங்களோட டைம் அப்படிங்கிறது பயங்கரமாக சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பழமொழி 400 வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற குறிப்பிடப்படக்கூடிய நூல் இது அப்படின்னா வந்து பழமொழி 400 தான். இந்த பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து இறுதியில் ஒரு பழமொழியோட முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பழமொழி வர்ற அந்த லைன் வந்து தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மெயினாக பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பழமொழின்னு வந்தாலே அந்த பழமொழி 400 தான் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதாவது ஆட்டுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது. மீனிங்
மீனிங் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒருத்தங்க நல்லா நாலேஜோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழிநடை உணவு கட்டுச்சோறு அப்படிங்கிறது வேண்டாம், அவங்க எதுவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டாம், எந்த ஊர்லனாலும் அவங்க வந்து பொழைச்சிப்பாங்க. இதை சொல்லுவாங்களே, எஜுகேஷன் இருந்துச்சுன்னா அவன் வந்து பொழைச்சிப்பான், கல்வி இருந்துச்சுன்னா பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அப்பயே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோடைய மீனிங்காகவும் இருக்கும். இந்த பழமொழி வந்து எதில் வருதுன்னா பழமொழி 400 வந்து வருது. நெக்ஸ்ட்டு, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற குறிப்பிடப்படக்கூடிய நூல் வந்து பழமொழி 400 தான். ரிப்பீட் ஆகிற கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி ரிப்பீட்டட் தான். ஸோ இதோடைய லைனை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆற்றனா வேண்டுவது இல், இதனுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அடுத்தது, ஆற்றுனா வேண்டுவது இல், இதோடைய பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 4 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய கேள்விகள் தான். நெக்ஸ்ட்டு, ஸோ இதோடைய ஆன்சர் கரெக்டாக இது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, 3 உரை அரையனார் என்ற பெயரில் வந்து அரையனார் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அரையனார் அப்படிங்கிறது வந்து அரசன் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஆசிரியர் குறிப்பிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அரையனார் அப்படின்னா 3 உரை அரையனார் அப்படிங்கிறதுல அரையனாருங்கிறது அரசனை குறிக்கும். அடுத்தது, கற்றவனுக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்க அதே லைன் தான். கற்றவனுக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகள், மற்ற வேறு நாடுகள் எல்லாமே தன்னுடைய நாடுகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து கற்றவனுக்கு எல்லாமே தன்னுடைய நாடுகள் தான். இந்த பொருளில் தான் அந்த பாடல் ஃபுல்லாகவே வந்து வரும். அதோடைய லாஸ்ட் லைன் தான் ஆற்றனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா. இது வந்து நமக்கு பழமொழி 400 தான். எழுதுனது வந்து 3 உரை அரையனார் தான். அடுத்தது, அரிமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்துள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது மேபி நமக்கு புத்தகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த லைன் நமக்கு புத்தகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் இதில் இருக்குது அப்படின்னா பழமொழியில் தான் இருக்குது. அதாவது பழமொழி 400 தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பழமொழி 400 கொடுக்காம வெறும் பழமொழின்னு மட்டும் கொடுத்தாலுமே அதுதான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சில இடங்களில் நமக்கு வந்து முழு நேம் கொடுக்காம அதோடைய சிறப்பு நேரம் கொடுத்துருவாங்க. அதோடைய சிறப்பு நேம் அடைமொழி கொடுப்பாங்க, பாதி நேம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது, பொன் திறந்து கொண்ட புகவா நல்கினாள், பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படிங்கிறது பழமொழி 400 இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த லைன் வந்து பழமொழி 400 தான் அப்படிங்கிறத மெயினாக ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கேள்வி அடுத்த கேள்வியெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தது ரிப்பீட் ஆகலாம், வேறு மாதிரி ரிப்பீட் ஆகலாம். இதில் புகவா அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. புகவா அப்படிங்கிறதுடைய பொருள் பார்த்திங்கன்னா உணவு அப்படிங்கிறது. அந்த பழமொழி 400லேயே அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த உணவு பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பொன் திறந்து கொண்ட புகவா நல்கினாள் அப்படிங்கிறதுல அந்த புகவாங்கிறது உணவு அப்படிங்கிற அர்த்தத்தோடு வருது. ஸோ இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த சொற்பொருள் இருக்கு இல்லையா, அந்த மீனிங், அந்த பாடலுடைய மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அந்த சொற்பொருளுடைய மீனிங் புரிஞ்சால் தான் புரிய முடியும். ஸோ அப்போ அந்த மீனிங்கிறது தெளிவாக தெரியணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, முதுமொழி காஞ்சி. ஃபஸ்ட்டு கேள்வி, மேதையில் சிறந்தன்று எது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனால் முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதுன்னு கேட்குறாங்க. கற்றது மறவாமை. இந்த முதுமொழி காஞ்சியில் வந்து ஒரு பாட்டலில் வந்து உங்களுக்கு இதில் சிறந்தன்று இது சிறந்தன்று இது சிறந்தன்று அப்படின்ற மாதிரி சிறந்தன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அதில் ஒவ்வொன்றுக்கான அந்த அர்த்தம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதே மாதிரி இந்த லைனில் வர்றது வந்து முதுமொழி காஞ்சி தான் அப்படிங்கிறதும் தெரியணும். மேதையில் சிறந்தன்று அப்படிங்கிறது வந்து கற்றது மறவை, நம்ம கற்றுக்கிட்டது மறக்காமல் இருக்கிறது தான் மேதையில் சிறந்தது அப்படிங்கிறது இதோடைய அர்த்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஓதலில் சிறந்தன்று பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பாடல் வந்து அடுத்த லைனாக வருது. ஓதலில் சிறந்தன்று அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அர்த்தம் கேட்கல, இதில் ஒழுக்கமுறைமைன்னு கொடுத்துட்டாங்க. ஓதலில் சிறந்தன்று அப்படிங்கிறது கற்றுக்கிறதுல, அதாவது நம்ம ஓதலில் சிறந்தது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒழுக்கமுறைமை, ஒழுக்கத்தோடு இருக்கிறது தான் வந்து ஓதலில் சிறந்தது. இது எதில் வருதுன்னா முதுமொழி காஞ்சியில் தான் வந்து வருது. இந்த சிறந்தன்றுன்னு வரக்கூடிய லைன் வந்து முதுமொழி காஞ்சியில் இடம்பெறக்கூடியது. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம், இதுவும் அதில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான். இது எதில் வருதுன்னா முதுமொழி காஞ்சியில் தான் வருது. அப்போ இந்த பாட்டு லைனே பார்த்திங்கன்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கீழே காணப்பெறுவனவற்றில் சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். நிலையாமையை சொல்லும் காஞ்சி தனியின் துறைகளில் ஒன்று வந்து முதுமொழி காஞ்சி. இது கரெக்டு. நிலையாமையை பற்றி தான் அது வந்து சொல்லும். முதுமொழி காஞ்சினாலே அது நிலையாமையை பற்றி சொல்லும். இப்பெயரில் வந்து மதுரை கூடலூர் கிழார் வந்து இயற்றிய நூல் தான் வந்து அறவுரைக்கோவை. ஸோ இந்த பெயரில் வந்து மதுரை கூடலூர் கிழார் இயற்றியது வந்து அறவுரைக்கோவை அப்படிங்கிற நூல். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. கூடலூர் கிழார் தான் அறவுரைக்கோவை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, முதுமொழி காஞ்சியில் வந்து 11 அதிகாரங்கள் வந்து உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 10 அதிகாரங்கள் தான் இருக்கும், 11 இருக்காது. அப்போ இந்த லைன் வந்து தப்பு. 2வது வந்து தப்பு. 3வது வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கும். எஸ், இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு முதுமொழி காஞ்சியில் மொத்த நூற்பாக்களில் மொத்தம் வந்து 110 செயல்கள் வந்து உள்ளன. அவை வந்து நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் ரைட்டு. நச்சினார்க்கினியரால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும், இது ரைட்டு. ஆனால் 110 செயல் இல்லை, 100 செயல்கள் தான் இருக்கும். சரிங்களா. 10 அதிகாரம் 100 செயல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் 10 செயல்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து 100 செயல்கள் தான் அப்படிங்கிறதா வந்து 100 அடிகள் தான் வந்து இருந்திருக்கும். ஸோ 2, 4 வந்து தவறு. அப்போ 1, 3 வந்து சரி. 1, 3 சரி. ஏ தான் கரெக்டு. இதிலே பார்த்தீங்கன்னா சம்மந்தமான முக்கியமான ஃபேக்ட் எல்லாமே வந்துருச்சு. அடுத்து, அறவுரைக்கோவை எனும் நூலின் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. 10
அறவுரைக்கோவை அப்படிங்கிற நூலில் வந்து 10 அதிகாரங்கள் வந்து இருக்குது. அறவுரைக்கோவை அப்படிங்கிறதுல 10 அதிகாரங்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல் அப்படின்னா வந்துட்டு முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோடைய இன்னொரு பேர் தான் அறவுரைக்கோவை. ஸோ அந்த பேரில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு மாதிரி மைண்டில் வச்சுட்டு திருப்பி அதில் வந்து வேறு பேர் அறவுரைக்கோவையோ முதுமொழி காஞ்சியோ மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றி போட்டுறக்கூடாது. சிறப்பு பேர்களும் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா, இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வித்தலை பார்க்கும்போது தான் எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுவாங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு அகநானூறு அப்படிங்கிறதுக்கு சில இடத்துல கொடுக்கறதுக்கு பதிலாக வந்துட்டு அதோடைய சிறப்பு பேரான வேறு ஒரு பேரை கொடுப்பாங்க. திருக்குறளுக்கு அது கொடுக்க டேரெக்டாக திருக்குறள் கொடுக்காம அதோடைய சிறப்பு பேரில் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சிறப்பு பேர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டக்குன்னு பார்த்து அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. அந்த சிறந்தன்றுங்கிற பாடல் லைனில் வரக்கூடிய இன்னொரு லைன் தான். குலனுடைமையின் குலத்தை விட நமக்கு கற்பு சிறந்த இது அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதில் கற்புங்கிறது அதில் வேறு மீனிங்கில் வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்து என்ன பாடலில் வருது அப்படின்னா அதே மாதிரி முதுமொழி காஞ்சியில் தான் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆர்கிலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த நூல் எதில் வருது அப்படின்னா அறவுரைக்கோவை தான், அதாவது முதுமொழி காஞ்சியில் தான். ஸோ இந்த சிறந்தன்றுன்னு வந்தாலே இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு அறவுரைக்கோவை என அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி தான், ரிப்பீட் ஆகுது. அடுத்தது அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் இதில் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அப்படிங்கிறது அறவுரைக்கோவை தான். ஸோ இந்த முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் 80-90% வந்து இந்த பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதை தாண்டி கேட்குறாங்கன்னா வந்து அந்த பாடல் அந்த சிறந்தன்று அதோடைய அர்த்தம் கேட்குறாங்க, அல்லது அது எந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு திருக்கடிகம் பார்க்கலாம். திருக்கடிகம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி, திருக்கடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றது அப்படி எதுன்னு பார்க்கலாம். திருக்கடிகம் 102 வெண்பாக்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்கடிகம் பொறுத்த வரைக்கும் வந்து 100 வெண்பாக்களை உடையதாக இருக்கும். 102லாம் இல்லை, 100 வெண்பாக்களை உடையதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்ல ஆதனார். இது கரெக்ட், நல்ல ஆதனார். கடிகம் அப்படின்னாலே வந்துட்டு கடுகம் நமக்கு போட்டாலே நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கடுகு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்கடிகம் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று, இதுவும் கரெக்டு. சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்து பெயர்களின் மருந்து பெயர் உடையது தான் வந்து திருக்கடிகம் அப்படிங்கிறது. சுக்கு மிளகு திப்பிலி திருக்கடிகத்தில் வந்து அதோடைய திருக்கடிகம் அதில் 3 வந்து நல்ல மருந்து பொருளுக்கான மீனிங்கோட வந்து வரும். அதாவது 3 மருந்து, அந்த 3 மருந்து பொருட்கள் எப்படி வந்து நான் உடம்பு நல்லது செய்தோ அதே மாதிரி இதில் 3 அறக்கருத்துக்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங்காக இருக்கும். சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்துக்கு பெயர் வந்து திருக்கடிகம். ஸோ அதனால் அந்த மீனிங்கோட வந்து வந்திருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து தவறு. அடுத்தது திருக்கடிகத்து நூலினுடைய ஆசிரியர் வந்து யாருன்னா நல் ஆதனார். திருக்கடிகம் கடுகு சாப்பிட்டா நல்லது. நெக்ஸ்ட்டு திருக்கடிகம் எனும் நூலினுடைய வெண்பாக்களுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 100 வெண்பாக்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய கேள்வியில் இது தவறோ அது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் ரிப்பீட் ஆகும். அதே பாயிண்ட் அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகலனாலும் இந்த மாதிரியான ரிப்பீட்டேஷன் தான் வந்து இருக்கும். ஓகே, திருக்கடிகத்தை பற்றி வந்து பார்த்தாச்சு. நல்லாதனார் 100 வெண்பாக்கள் உடையது இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னா நாற்பது இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, புலனலுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்துட்டு புலனலுக்கற்ற அந்தணாளன் அப்படிங்கிறது கபிலர் தான். கபிலர் தான் வந்து இன்னா நாற்பது வந்து எழுதியிருப்பார். இன்னா நாற்பது கபிலர், புலனலுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னாலும் கபிலர் தான். நெக்ஸ்ட்டு வெறுத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன். இந்த கபிலரை பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் வெறுத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வந்து இளம் கீரனார். இவர் தான் சொல்லியிருப்பார். கீரனாலே நிறைய பேர் வெறுத்துருவாங்க இல்லையா, அது நம்ம வச்சுக்கோங்க. வெறுத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன்னா இளம் கீரனார். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இதில் வந்து அந்த சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. அது யார் சொன்னாங்க, யாரை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நக்கீரர். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. நக்கீரர்னால் வந்து வாய்மொழி கபிலன். அதேமாதிரி வெறுத்து கேள்வி விளக்கு புகழ் கபிலன். அதே மாதிரி வந்து புலனலுக்கற்ற அந்தணாளன் இதெல்லாமே நக்கீரனை தான் குறிக்கும். ஸோ நக்கீரர், வாய்மொழி கபிலன் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா வந்துட்டு நக்கீரர் நமக்கு திருவள்ளுவர் புராணத்திலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, நமக்கு குற்றமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பார். ஸோ வாய்மொழி கபிலன், வாய்மொழியில் சிறந்தவர் தான் நக்கீரர். நெக்ஸ்ட்டு பெருங்குன்றூர் கிளார் வந்து நல்லிசை கபிலன். பெருங்குன்றூர் கிளார். பெருங்குன்றுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஏதோ ஓசை எழுப்பணும் அப்படின்னா அது ரிப்பீட் ஆகிட்டு நமக்கு வரும் இல்லையா, நல்ல இசையாக தான் அந்த இடத்துலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. பெருங்குன்றில் இருந்து நம்ம வந்து ஓசை எழுப்பணும் அப்படின்னா நல்ல இசையாக தான் வரும், நல்லிசை கபிலன். நெக்ஸ்ட்டு இளங்கீரனார் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறுத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மரோக்கத்து நப்சல் ஐயார் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பொய்யா நாபிட் கபிலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். மரோக்கத்து நப்சல்லையார், மரோக்கத்து நட்ப சல்லையார் அப்படிங்கிறது. நட்பு பொறுத்த வரைக்கும் நம்ம நட்பு கிட்ட, அதாவது ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம பொய் சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் சொன்னவர்கள் யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கபிலரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் கபிலரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு புலனலுக்கற்ற அந்தணாளன் புகழப்படும் சங்ககால புலவர் யார் அப்படின்னா கபிலர் தான்.
ஓகே, நெக்ஸ்ட்டு இனிவை நாற்பது பற்றி பார்க்கலாம். இனிவை நாற்பது ஃபஸ்ட்டு கேள்வி, குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் எந்த நூல் அப்படின்னா வந்துட்டு இனிவை நாற்பது தான். குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படிங்கிறது இனிவை நாற்பதில் தான் வந்து வரும். நெக்ஸ்ட் 2016 அடுத்த கேள்வி, மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படிங்கிற இந்த லைன் வந்து எதில் வரும் அப்படின்னா இனிவை நாற்பது அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த லைன் வந்து வரும். இனிவை நாற்பது மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம். ஸோ இந்த லைனை கொடுத்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இனியவை நாற்பது நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வந்துட்டு பூதம் சேந்தனார். பூதம்னாலே நம்ம வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பேய், பிசாசு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கெட்டதாக வந்து நினைப்போம். பூதம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அலிபாபா கதையிலேருந்து பூதம்னாலே ஏதாவது நல்லது செய்யும், ஏதாவது நமக்கு வந்து நம்ம நினச்சது வந்து நிறைவேற்றி தரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பூதம்னாலே நல்லது, பேய் பிசாசு தான் கெட்டது, பூதம்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. இனியவை நாற்பது இனிமையாக இருக்கும். பூதம் பொறுத்த வரைக்கும் இனிமையாக தான் இருக்கும். பூதம் சேந்தனார். இனியவை நாற்பது எழுதினது வந்து பூதம் சேந்தனார். நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் பற்றி பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் இதில் வந்து ஒரு பாடல் லைன் இருக்கும். அதில் கண்வனப்பு, அதே மாதிரி கால்வனப்பு, எண்வனப்பு, பண்வனப்பு, அந்த மாதிரி வனப்புனா அழகுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதோடைய மீனிங் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. லைனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்னென்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம். கண்வனப்பு பொறுத்த வரைக்கும் வந்து கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு வந்து கண்ணோட்டம். எண்வனப்பு அப்படிங்கிறது இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படிங்கிற மாதிரி வரும். இத்துணையாம். பண்வனப்பு அப்படிங்கிறது இசை. பண்வனப்பு அப்படிங்கிறது கேட்ட நன்றென்றல் அப்படிங்கிறது தான். கேட்டவங்க நல்லதுன்னு சொல்கிறது தான் பண்வனப்பு, இசையினுடைய வனப்பு. கால்வனப்பு, காலுக்கு எது அப்படின்னா வந்துட்டு செல்லாமை, அதாவது இறந்து செல்லாமை. இப்போ அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து செல்லாமை அப்படிங்கிறது தான் கால்வனப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வனப்பை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 97 வெண்பாக்கள் வந்து இருக்கும். 97 வெண்பாக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தமாக 97 வெண்பாக்கள் வந்து இருக்கும். எப்படி நம்ம வச்சுக்கலாம், சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் வந்து சின்னதாக ஒரு பஞ்சம், 100 அடிக்காமல் சின்னதாக ஒரு பஞ்சம் வந்தனால 97 ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. 100 அடிக்காமல் 100லேயே வந்து 97லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 97 வெண்பாக்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் இருக்குது. அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. 97 பாடல்கள். நெக்ஸ்ட்டு கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. இந்த லைன் எதில் வருது, நமக்கு சிறுபஞ்ச மூலத்தில் வருது. இப்போ இந்த வனப்புன்னு வந்தாலே சிறுபஞ்ச மூலம் டக்குன்னு நம்ம வந்துடணும். நெக்ஸ்ட்டு கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. இதில் உருப்பலகு இதை வந்து பாடினது யாருன்னு கேட்குறாங்க. இந்த உருப்பலகை பற்றி பாடினது வந்து யாருன்னா வந்து நமக்கு காரியாசான். ஸோ இது எந்த நூலில் வருது, சிறுபஞ்ச மூலம். அது எழுதினது யார், காரியாசான். சிறுபஞ்ச மூலத்தை எழுதினது காரியாசான். இந்த பாடலில் எழுதினதும் காரியாசான். அப்போ சிறுபஞ்ச மூலம் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா சிறுபஞ்சம் வந்தால் நம்ம வந்து கொஞ்சம் டேன் ஆயிடுவோம், கருப்பாயிடுவோம். அதான் காரியாசான் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றியவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் கேட்குறாங்க, சமண சமயம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயம் தான் நிறைய இடத்துல வரும். ஒரு சில இடத்துல சைவ சமயம் வந்து வரும். ஸோ அப்போ ஜென்ரலாக சமண சமயம் வர்றது ஜென்ரலாக நம்ம வச்சுக்கோங்க. சைவ சமயம் அல்லது மற்ற சமயம் வர்றது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம். அடுத்தது 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னா வந்து நமக்கு சிறு பஞ்ச மூலம் தான். பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். திருக்கடிகத்தில் நமக்கு வந்து 3 பொருள் வந்து வரும். 3 வேர்களுடைய பெயர்களில் வந்து வரும். சுக்கு மிளகு திப்பிலின்னு வரும். இதில் வந்து நமக்கு சிறுநாவல் பூ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மொத்தமாக 5 வேர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது ஏலக்காய், லவங்கம், சிறுநாவல் பூ, சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிற அந்த 5 இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏலாதி. இதில் வந்து நமக்கு என்னென்னா, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 5 வேர்களுடைய அந்த சிறப்புகளை பேஸ் பண்ணி வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிற அந்த 5 வேர்களுடைய சிறப்பை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து வந்துடும். அதனால தான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து சிறுபஞ்ச மூலத்தை வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏலாதி பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கடிகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி இது எல்லாமே வந்து அந்த வேர்கள், அந்த சிறப்பான மருந்து பேர்கள் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நமக்கு திருக்கடிகம்ங்கிறது 3, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுல 5 வரும். ஏலாதியில் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு 6 வரும். அந்த திருக்கடிகத்தில் வரக்கூடிய 3 எக்ஸ்ட்ரா ஒரு 3 வந்து வரும். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஏலாதி பற்றின கூற்றுகளில் இது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சரி அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாடல் தோறும் இந்த ஏலாதியில் இருக்கக்கூடிய பாடல் தோறும் 6 கருத்துக்களை வந்து விளக்கி கூறும் அற இலக்கியம் தான் வந்து ஏலாதி அப்படின்னு இருக்குது. எஸ், இதில் 6 கருத்துக்கள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
81 வெண்பாக்கள் வந்து 81 செயல்கள் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஏலக்காய், லவங்கம், சிறுநாவல்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 6 பொருட்கள் சேர்ந்தது தான் வந்து நமக்கு சேர்ந்து உடல் பிணியை வந்து நீக்குது. அதே போல் வந்து நமக்கு இந்த 6 கருத்துக்கள் உடையதாக வந்து ஏலாதி இருக்கும் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. சுக்கு, மிளகு, திப்பிலி நமக்கு திருக்கடிக்கத்தில் பார்த்துருப்போம். அது இல்லாமல் ஏலக்காய், லவங்கம், சிறுநாவல்பூ இதெல்லாமே சேர்ந்து இந்த 6 மருந்துக்கள் உடல் பிணியை நீக்கிறது போல். அதுபோல் ஏலாதியினுடைய ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்படும் 8 கருத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 6 கருத்துக்கள் தான். 6 கருத்துக்கள் மக்களது மனநோயை அறியாமை வந்து போக்கும் அப்படிங்கிறது. அப்போ வந்து நமக்கு 4 தவறு. அதே மாதிரி நமக்கு வந்து 2 தவறு. ஸோ நமக்கு எது சரின்னு கேட்குறாங்க. 1, 3 வந்து சரி. 1, 3 வந்து சரி. அடுத்தது ஏலாதி டேஸ் வெண்பாக்களை உடையது அப்படின்னா வந்துட்டு ஏலாதி பொறுத்த வரைக்கும் 81 வெண்பாக்கள் 81 வெண்பாக்கள் வந்து உடையது. நெக்ஸ்ட் ஏலாதி டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றானது எதுன்னா நமக்கு ஏலாதி தான். ஸோ மீதெல்லாம் நமக்கு 17 மேல்கணக்கு நூல்களில் வந்து வரும். இது 8 தொகை நூல்களில் வரும். இது வந்து 10 பாட்டு நூல்களில் வந்து வரும். அடுத்தது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா வந்து 17 கீழ்கணக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த 17 கீழ்கணக்கில் எது வருதுன்ற மாதிரியே. அடுத்து கனிமேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஏலாதி எழுதினது யாருன்னா வந்து கனிமேதாவியர் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஏலாதி ஏலம் எடுக்கணும்னா வந்து கணிதத்தில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன சமயம், இந்த சமயம் பாருங்க கேட்குறாங்க, என்ன சமயத்தில் சேர்ந்தவர் அப்படின்னா வந்து சமண சமயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமணம் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகும். அது இல்லாமல் வர்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ இது வரைக்கும் நம்ம ஓவராலாக வந்து ஒவ்வொரு தலைப்பைஸாக வந்து பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக கம்பைல்டாக சில இதெல்லாம் வரும் இல்லையா, அது இந்த தலைப்பில் நடக்க முடியாது. ஓவராலாக 17 கீழ்கணக்குன்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் இதுக்கு அடுத்தது 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ சரியான இணையை பொறுத்துக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது பாடல் அதனுடைய நூல் அதுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொரு நூல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கம்பாரிசன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முல்லைப்பாட்டு இருக்குது, மதுரை காஞ்சி இருக்குது. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி இது ரெண்டுமே நமக்கு வந்து 10 பாட்டு நூல்களில் வரக்கூடியதாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னா நாற்பது இருக்குது, நமக்கு பட்டினப்பாலை இருக்குது. பட்டினப்பாலை அப்படிங்கிறது 8 தொகையில் வரக்கூடியது. இன்னா நாற்பது அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கில் வரக்கூடியது. இதில் ஏதோ வந்து நமக்கு வந்து மிஸ் மேட்சாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்நிலை இருக்குது நமக்கு பழமொழி 400 இருக்குது. பழமொழிங்கிறது பழமொழி 400 வந்து குறிக்குது. இது ரெண்டுமே நமக்கு 17 கீழ்கணக்கில் வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் தமிழ்மறை இருக்குது, நான்மணி கடிகை இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து தமிழ்மறை அப்படிங்கிறது நமக்கு திருக்குறளில் வரும். நான்மணி கடிகை அப்படிங்கிறது நமக்கு இப்போ 17 கீழ்கணக்கில் வருது. திருக்குறள், நான்மணி கடிகை இது எல்லாமே 17 கீழ்கணக்கில் தான் வருது. அப்போ 17 கீழ்கணக்கு, மேல்கணக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நமக்கு வந்து அந்த ஒரு ஆர்டரில் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிஷனில் வராதது வந்து பார்த்திங்கன்னா இன்னா நாற்பது, பட்டினப்பாலை. இது வந்து நமக்கு பட்டினப்பாலை நமக்கு 17 மேல்கணக்கு, இன்னா நாற்பது 17 கீழ்கணக்கு. இது மட்டும் தான் தவறு. இது வந்து பொருந்தாதது. ஸோ அடுத்தது போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது அப்படின்னா வந்து களவழி 40. இந்த களவழி 40 அப்படின்னாலே வந்து இந்த போர்க்களம் சம்மந்தமாக தான் வந்து இருக்கும். இது புத்தகத்தில் பெருசாக நம்ம கொடுத்துருக்க மாட்டேன், ஏதோ ஒரு சில இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சிறப்பான பாயிண்ட் வந்து போர்க்களம் பாடுதல் அப்படிங்கிறது களவழி 40. அடுத்தது வீரயுக பாடல்கள் அப்படிங்கிறது எதற்கு என்ற சிறப்புக்குரிய நூல் எது அப்படின்னா வந்து சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வந்து வீரயுக பாடல்கள் அப்படிங்கிற, ஏன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த வீரம் சம்மந்தமான இது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான வீரயுக பாடல்கள் அப்படிங்கிற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். அடுத்தது இதில் வந்து நமக்கு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கன்ற மாதிரி. இது எல்லாமே நமக்கு 17 கீழ்கணக்கில் வரனால இதிலே நம்ம வந்து பார்த்துக்கலாம். தனியாக நூல் ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பும் இருக்குது. அதில் நம்ம தனியாக பார்க்குறத விட இந்த தலைப்பின் கீழே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். கார் 40 பொறுத்த வரைக்கும் நமக்கு மதுரை கண்ணன் கூத்தனார். ஸோ மதுரை கண்ணன் கூத்தனார் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா வந்துட்டு மதுரையை சேர்ந்த கண்ணன் வந்து என்ன பண்ணால் கண்ணன் வந்து என்ன பண்ணுறாருனா மதுரைக்கு கூத்து அந்த காலத்தில் கூத்து இருக்கும் இல்லையா, கூத்து பார்க்க காரில் போனார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. கண்ணன் வந்து கூத்து பார்க்க காரில் போனார். ஸோ கார் 40 அப்படிங்கிறது கண்ணன் கூத்தனார். நெக்ஸ்ட் களவழி 40 அப்படிங்கிறது நமக்கு பொய்கையார். ஸோ களவு பண்ணுறவங்க, அதாவது திருடுறவங்க எப்பயுமே பொய் தான் வந்து சொல்லுவாங்க. இன்னா 40 அப்படிங்கிறது நமக்கு கபிலர். இன்னா 40 கபிலர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கபிலர் அப்படிங்கிறது இன்னா 40. ஸோ நெக்ஸ்ட் வந்து இனியவை 40 அப்படிங்கிறது நம்ம வந்து பூதம் சந்திரா. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா. இனியவை அப்படிங்கிறது பூதம் வந்து இனிமையாக தான் இருக்கும். இன்னா 40ங்கிறது கபிலர் தான். நெக்ஸ்ட்டு 17 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியம் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு செப்பல் ஓசை 17 கீழ்கணக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெண்பாக்களால் ஆனது தான் வந்து 17 கீழ்கணக்கு எல்லாமே. வெண்பானாலே செப்பல் ஓசை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பொருந்தாததை கண்டெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று வந்து தவறு, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பெரும்பானாற்று படை பொறுத்த வரைக்கும் 500 அதில் அடிகள் தான் வந்து இருக்கும். ஸோ 500 அடிகள், ஏன்னா பெரிய பானைங்கிறனால 500 அடிகள் அதில் இருக்குது பெரும்பானாற்று படை. நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டு பொறுத்த வரைக்கும் 103 தான் இருக்குது, 103. ஸோ முல்லைப்பாட்டுக்கு 103. அதே மாதிரி பட்டினப்பாலை இதுக்கு கம்பேர் பண்ணி நான் வச்சுக்கலாம். முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை, முல்லைங்கிறது ஃபஸ்ட்டே வரும், அதனால் 103. அப்படியே இதில் மாற்றி போட்டிங்கன்னா 301 பட்டினப்பாலை சரிங்களா. முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை, இதில் முல்லைங்கிறது ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வரனால குறிஞ்சிமுல்லை மருதம் அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வரனால 103, பாலை லாஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் 301, 103, 301. நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி 872 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறு. 782 அப்படிங்கிறது வரும். ஸோ இது ஒன்று தான் தப்பு. ஸோ அப்போ அந்த அடிகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நான்மணி கடிகை. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 8 தொகை 10 பாட்டு 17 மேல்கணக்கில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான்மணி கடிகை அப்படிங்கிற சொற்றொடர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இதை குறிக்கிறது தான் நான்மணி கடிகை. நான்மணி மாலை. நான்மணி கடிகை இல்லை, நான்மணி கடிகை வேறு. நான்மணி மாலை அப்படிங்கிறது இந்த 4 மணிகளை வந்து குறிக்கும். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் ரைமிங்காக வருது பாருங்கள். முத்துவோட கம்பாரிசன் தான் பவளம், மரகதம், மாணிக்கம். இதில் வந்து நம்ம டைப் மாற்றி போட்டுறக்கூடாது. அடுத்தது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ விசையாக ஒன்றோ. இந்த அந்த லைனில் அவள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வந்து இது அவள் அப்படிங்கிறது பள்ளம். சரிங்களா? பள்ளமாக இருந்தானே மேடாக இருந்தானே அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதில் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நாடாக இருந்தானே காடாக இருந்தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் லைன் வரும். ஸோ இதில் அவள் அப்படிங்கிறது பள்ளம் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. நெக்ஸ்ட் தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்துட்டு களவழி 40 தான். களவழி 40. தமிழகத்தில் கழுவலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் வந்து களவழி 40. ஸோ இந்த போர் இந்த மாதிரியான மேட்டர்னாலே களவழி 40 தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து நூல்கள் அதோடைய சிறப்புகள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து களவழி 40 பொறுத்த வரைக்கும் புறப்பொருள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் களவழி 40 புறப்பொருள். நெக்ஸ்ட்டு வந்து முதுமொழி காஞ்சி நிலையாமையை வந்து பேஸ் பண்ணி வந்து அதில் நிலையாமையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது நமக்கு அதில் சிறப்புகள் வந்து வரும். நாலடியார் பொறுத்த வரைக்கும் வேளாண் வேதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நமக்கு ஏலாதி பொறுத்த வரைக்கும் 6 மருந்துகள் 6 மருந்துகள் வந்து பேஸ் பண்ணி வந்து நம்ம 6 மருந்துகள் வந்து எப்படி நமக்கு வந்துட்டு உடல் பிணியை நீக்குதோ அதுபோல் அதில் 6 கருத்துக்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த சிறப்புகள் பேஸ் பண்ணி இது வருது. நெக்ஸ்ட்டு சங்கம் அறிவிய கால நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என கூறும் பாட்டியல் நூல் எந்த நூல் அப்படின்னா வந்துட்டு பன்னிரு பாட்டியல் தான் வந்துட்டு சங்கம் அறிவிய காலம் அப்படிங்கிறது அந்த 17 கீழ்கணக்கு தான். ஸோ அதில் 17 கீழ்கணக்கு சங்க காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த 8 தொகை 10 பாட்டெல்லாம் எழுதப்பட்ட காலம் தான். 10 சங்க காலம். அதுக்கு அடுத்தது தான் சங்கம் அறிவிய காலம். அப்போ தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஏற்றிருப்பாங்க. திருக்குறள்லாம் அப்போ தான் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் கீழ்கணக்கு நூல். இந்த லைனை சொன்னது எந்த பாட்டியல் நூல் அப்படின்னா பன்னிரு பாட்டியல். 12 பாட்டியல் பன்னிரு பாட்டியல் தான். 18 கீழ்கணக்கை பற்றி பன்னிரு பாட்டியல் வந்து சொல்லுது அப்படி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அப்படின்னா வந்துட்டு அற இலக்கியங்கள் தான். ஸோ அற இலக்கியங்கள்னாலே வந்து துறவு சம்மந்தமாக இருக்கிறதா வந்து அற இலக்கியங்கள். துறவை மேல் நெறி அப்படிங்கிற உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை அற இலக்கியங்கள். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை அப்படிங்கிறது வந்து சிறுபஞ்சமூலம் காரியாசான். இது கரெக்டு. அடுத்து எழுத்து சீசு செல்லப்பா. இது கரெக்டு. குயில் பாட்டு பாரதியார். இது கரெக்டு. ஸோ இதில் ஞானரதம் கல்கி அப்படின்னு இருக்குது. இது வந்து தப்பு. ஞானரதமும் வந்து பாரதியார் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ இது எல்லாமே தப்பு. இது எல்லாமே நூலாசிரியர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு காரியாசான் சிறுபஞ்சமூலம் 17 கீழ்கணக்கில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு நூலாசிரியர் தான் அடுத்ததும். ஆசாரக்கோவை பொறுத்த வரைக்கும் பெருவாயின் முள்ளியார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கார் 40 பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்ணன் கூத்தனார். மதுரை கண்ணன் கூத்தனார். மதுரையில் கண்ணன் வந்து கூத்து பார்க்க காரில் போனார். முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு கூடலூர் கிளார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் விளம்பி நாகனார். 4 நான்மணி கடிகை விளம்பி நாகனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். அதாவது அந்த முதுமொழி அந்த காலத்தில் வந்து முதுமொழி இது பண்ணுறாங்க. முதுமையானவங்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தலையில் கூட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது தலையில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு வரவங்க தான் வந்து முதுமொழியெல்லாம் வந்து அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதுமொழி படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முதுமொழியெல்லாம் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூலாசிரியர் தான் அடுத்ததும். திருக்கடிகம் அப்படிங்கிறது நமக்கு நல் ஆதனார். நெக்ஸ்ட் சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது காரியாசான். ஏலாதி அப்படிங்கிறது நமக்கு கனி மேதாவியார். நான்மணி கடிகை அப்படிங்கிறது விளம்பி நாகனார். அடுத்து இது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக்க நான்மணி மாலை அப்படிங்கிறது நமக்கு சிற்று இலக்கியம். இது வந்து ஒரு சிற்று இலக்கியம். மலரும் மாலையம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கவிதை. மலரும் மாலையம் அப்படிங்கிறது கவிதை. கவிமணியால் இயற்றப்பட்ட ஒரு கவிதை. நான்மணி கடிகை அப்படிங்கிறது நமக்கு நீதி நூல். அது வந்து ஒரு நீதி நூல். அற இலக்கியம் நீதி நூல். தேம்பவாணி அப்படிங்கிறது ஒரு காப்பியம். எப்படி சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் எல்லாம் ஒரு காப்பியமோ அதுபோல் தேம்பவாணியும் ஒரு காப்பியம். சரிங்களா? ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கேஸ் பண்ணி நம்ம அடிச்சிடலாம். எப்படி தேம்பவாணி ஒரு காப்பியம் தெரியல, நான்மணி கடிகைங்கிறது ஒரு நீதி நூல். இதை வச்சு நம்ம ஏதாவது பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1-2 ஆப்ஷன் தெரிஞ்சாலே நம்ம வந்து கேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இது என்ன டைப் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தவறு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பெருமுத்திரையர் பற்றின குறிப்பு வந்து நாலடியில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம மேலேயே பார்த்துருப்போம். ஆனால் பழமொழியிலும் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ இந்த லைன் வந்து இந்த ஃபஸ்ட்டு கூற்று வந்து தப்பு. ரெண்டாவது வந்து கபிலர் பாடிய அறநூல் வந்து இன்னா 40 இது கரெக்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நன்மணி கடிகையில் உள்ள 104 பாடல்களும் 4 அறக்கருத்துக்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், நமக்கு 104 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து அம்மை என்னும் வனப்பீட்பாட்படும் காரியாசான் இயற்றிய நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். இதில் அம்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அழகு அப்படிங்கிற மீனிங்கோட வரும். இந்த வனப்பு அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதில் அம்மையை வனப்பு இதெல்லாமே அந்த அழகை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும் இந்த தப்பு, 1 மட்டும் தவறு. அடுத்து மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது அப்படின்னா வந்து திருக்கடிகம், ஏலாதி. அது இல்லாமல் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதும் வந்து வரும். அடுத்தது திருக்கடிகம். இதெல்லாமே எழுதுனவங்க கேட்குறாங்க. திருக்கடிகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஆதனார், ஏலாதி நமக்கு கனிமேதாவியார், நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் நான்மணி கடிகை விளம்பி நாகனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன். அப்படியே இந்த இதெல்லாம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்தது ஓகே, சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் காரியாசான். திருவிளையாடற் புராணம் அது வந்து பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 3 அரையனார். ஏலாதி பொறுத்த வரைக்கும் நமக்கு கனிமேதாவியார். பழமொழி 400 பழமொழி பேசுகிறவங்க எப்பயுமே வந்து நமக்கு வந்து கன்னத்தில் அரைகிற மாதிரியே இருக்கும். அவங்க பழமொழி பேசுகிறது பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அரைகிற மாதிரியே இருக்கும். ஸோ 3 அரையன். அல்லது பழமொழி இருக்கவங்க எப்பயுமே 3 உரையில் தான் இது அப்படி அப்படிங்கிற மாதிரி 3 உரைகள் சேர்ந்ததாக தான் வந்து பழமொழி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கோங்க. ஏலாதி கனிமேதாவியார், கணிதத்தில் சிறந்த இலக்கணம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது நூலாசிரியர் தான் ஜெயங்கொண்டார் பொறுத்த வரைக்கும் வந்து கலிங்கத்து பரணி வந்து ஏற்றிருப்பார். அடுத்து காரியாசான், சிறுபஞ்ச மூலம். கம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சடகோபுரந்ததி, ஏறெழுபது, செல்லெழுபது இதெல்லாம் வந்து வரும். கண்ணகனார் அப்படிங்கிறவர் புறநானூற்றில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஒருத்தராக வந்து கண்ணகனார் வந்து இருப்பார். அடுத்தது களவழி 40 பொறுத்த வரைக்கும் பொய்கையார். களவுனாலே வந்து பொய் சொல்லுவாங்க. கைநிலை அப்படிங்கிறது புல்லங்காடனார் கைநிலை புல்லெல்லாம் கையால் தான் பிடுங்கணும். கார் 40 பொறுத்த கண்ணன் கூத்தனார். ஸோ கண்ணன் வந்து காரில் மதுரை கூத்து பார்க்க போனார். பழமொழி பொறுத்த வரைக்கும் பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் 3 அரையனார். 3 உரையோடு இருக்கும். 3 அரையனார். அடுத்தது திருக்கடிகம் நல்ல ஆதனார். அது அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. திருக்கடிகம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதனார். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஆச்சாரக்கோவை அப்படிங்கிறது பெருவாயின் மொழியார். இந்த ஆச்சாரமாக இருக்கிறவங்க ஆச்சாரக்கோவை அப்படிங்கிறது நமக்கு இதில் பார்த்துருப்போம் இல்லையா? ஆச்சாரக்கோவை அப்படிங்கிறது பெருவாயின் மொழியார். இந்த ஆச்சாரமாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக முள்ளு மாதிரி வந்து குத்துற மாதிரியே வந்து டக்குன்னு பேசிடுவாங்க. அது ஆச்சாரம் அபச்சாரம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லையா? பெருவாயின் மொழியார். பழமொழி 400 அப்படிங்கிறது நமக்கு 3 அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டுமே 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா நமக்கு கனிமேதாவியார். அவர் ஒருத்தர் தான் வந்து 2 நூல்கள் வந்து நமக்கு வந்து 17 கீழ்கணக்கில் எழுதியிருப்பார். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து திணைமாலை 150 அப்படிங்கிறதும் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ அடுத்து சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது ஒரு தற்கால இலக்கியம், இப்போ இருக்கக்கூடிய இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். அடுத்து அடல் வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கு மரம் மிகுந்தற்று அப்படிங்கிற அந்த பாடல் உணர்த்தும் துறை என்ன துறை அப்படின்னா வந்துட்டு முதின் முல்லை அப்படிங்கிற ஒரு துறை. அடிநிமிர் லெல்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன அப்படின்னா வந்து கீழ்கணக்கு நூல்கள் தான். இப்படி இது அதாவது சிறப்பான ஒரு லைனு. அந்த லைன் எதை மீன் பண்ணி இந்த சிறப்பான லைன் கொடுத்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கீழ்கணக்கு நூல்களை குறிப்பிடுவது தான். அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்துட்டு இதில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் வந்து மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். அதில் 11 நூல்கள் நீதியை வந்து வலியுறுத்துறதா வந்து இருக்கும். அதாவது அறநூல்களாக வந்து இருக்கும். அறநூல்களாக வந்துட்டு நீதி வலியுறுத்துற நூல்களாக 11 இருக்கும். அதில் வந்து நமக்கு 6 நூல்கள் வந்து அகநூல்கள், அகம் சம்மந்தமாக வந்து 6 நூல்கள் இருக்கும். புறம் சம்மந்தமாக வந்து ஒரே ஒரு நூல் இருக்கும். அதாவது களவழி 40 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது வந்து ஒரே ஒரு நூல் வந்து புறம் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அறநூல் வந்து 11, அதாவது நமக்கு நீதியை வலியுறுத்துறது. 6 அகநூல்கள் வந்து 6, அதேமாதிரி புறநூல் வந்து 1. நெக்ஸ்ட்டு பெயரில் அமைந்துள்ள 2 நூல்கள் அப்படின்னா வந்து நமக்கு திருக்கடிகம், ஏலாதி இது 2 தான். அது இல்லாமல் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதும் வந்து வரும். அடுத்து இந்த கேள்வி ஆல்ரெடி ரிப்பீட்டான கேள்வி தான். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு நமக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். ரிப்பீட்டான ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த
அறநூல்கள் சம்மந்தமான எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ நாலடியார், நான்மணிக்கடிகை, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், பழமொழி 400, அதே மாதிரி நமக்கு இனியவை 40 இன்னா 40 அப்படிங்கிற மாதிரியான இதில் இருக்கக்கூடிய எல்லா சப் டாபிக் இது எல்லாமே கேட்கப்பட்டிருக்க காமனான கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ மெயினாக நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதில் சிறப்பான பேர்கள், ஒரு சில சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதுதான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய அடிகள் கேட்குறாங்க, அதோடைய சிறப்பு பேர்கள் கேட்குறாங்க, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கேட்குறாங்க. பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாடல்னால் அந்த பாடலுடைய கோர் கான்செப்ட் என்ன, அந்த கோர் கான்செப்ட் இந்த பாடலில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். அதுக்குள்ளே ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்கா, இதன்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இது மீன் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வார்த்தையுடைய பொருள், சொற்பொருள் கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சொற்பொருளுடைய மீனிங் வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், இந்த அறநூல்கள்லேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.